பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 12ல இருக்கிறோம். செட்டைகளின் கீழ் அப்படின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொன்றாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம தலைப்போட வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமீன். ஆமாங்க. ஸோ இன்னைக்கு இந்த செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த நமக்கு என்ன நிறைவான பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டே 12ல இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நிறைவான பலன். அதாவது நம்மளுடைய கண் இன்னைக்கு திறக்கப்படுங்க. ஊற்றுக்கண், ஆசீர்வாதத்தின் கண், மெய்யான கண் இன்னைக்கு திறக்கப்படுங்க. சோ இதுவரைக்கும் நம்மளுக்கு கண் திறக்கப்படலையா அப்படின்னா அப்படி இல்லைங்க. சில காரியம் நம்மளுடைய கண்களை மறைத்திருக்குங்க. அத நம்ம கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் போது, அவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது நம்ம மெய்யான கண் திறக்கப்படும். அப்பொழுது நமக்குரிய காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு காண்பிப்பாருங்க. அப்படி யாருடைய கண் மறைக்கப்பட்டிருந்தது, கர்த்தர் அவங்களுக்கு எப்படி அந்த கண்ணை திறந்தாரு, அந்த ஊற்றுக்கண்ணை எப்படி திறந்தாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. சோ அதற்கு நம்ம பார்க்க வேண்டிய காரியம் யாரை பற்றி அப்படின்னா ஆகார பற்றி தாங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆமீன். எங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் ஆகாரோட கண்ணை திறந்திருப்பாங்க. சோ இந்த சங்கதி எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் ஆகார தன் இடத்துல இருந்து புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் துருத்தியில தண்ணி எல்லாம் பண்ணி ஆகாருக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையுமே ஒரு கழுதையில வச்சு அவங்க அனுப்பிச்சு விட்டுறாங்க. சோ அங்க தண்ணி எல்லாமே தீந்து போயிருச்சு. தண்ணி எல்லாமே தீந்துருச்சு. பிள்ளை சாக போறத ஆகாரால பார்க்க முடியலைங்க. ஏன்னா தண்ணி கூட அந்த வனாந்திர பாதையில கிடைக்காததுனால. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பிள்ளைய ஒரு செடியின் கீழே வச்சுட்டு அம்பு எய்கிற தூரத்துல போயிட்டு அவள் முழங்கால் பண்ணிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. சோ அங்க தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாருங்க. சோ இந்த இடத்துலதான் நம்ம கவனிக்கணும். ஆகார் ஒரு செடியின் கீழே பிள்ளைய வச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. சோ தேவன் அந்த பிள்ளையின் இருக்கிற இடத்தை பார்த்தார் அப்படின்னு நம்ம வசனத்தை பாக்குறோங்க. சோ அந்த பிள்ளை இருக்கிற இடத்தை பார்த்து அதோட சத்தத்தை கேட்டு அங்க ஆகாரோட கண்ணை திறக்கிறாங்க. ஆகாரோட கண்ணை திறந்தது மட்டும் இல்லாம அங்க என்ன நடக்குது அப்படின்னா, கண் திறந்த உடனேயே ஒரு துறவை பாக்குறா. அதுல இருக்கிற தண்ணீரை மூண்டு பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம தேவன் அந்த பிள்ளையோடு இருந்தார் அப்படின்னு நம்ம வசனத்துல வாசிக்கிறோங்க. சோ இங்க செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த ஆகாருக்கும் அந்த பிள்ளைக்கும் கர்த்தர் அவரோட கூட இருந்து அவங்களோட கண்ணை திறந்தாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் அப்போ குடிக்க தண்ணி தேவை. அந்த தண்ணி தான் ஜீவனை தரும். ஃபர்ஸ்ட் தேவன் அவங்களோட கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்து அங்க தண்ணீர் கொடுக்கிறாருங்க. சோ அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்கள் மறைக்கப்பட்டு இருக்கும். சோர்வினாலேயோ இல்ல விரக்தினாலேயோ நம்ம அந்த காரியத்தை பார்க்க முடியாம போயிருங்க. அதற்கு ஒரே ஒரு வழி, அவரோட சமூகத்துல அவரோட செட்டையின் கீழே நம்ம போய் உட்காந்துட்டு, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய மனக்கண்ணை கர்த்தர் கண்டிப்பா திறப்பாருங்க. அப்படி திறக்கும் போது சுலபமா அந்த காரியங்கள் நம்மளுக்கு தெரிய வருங்க. சோ இதன்படிதான் கர்த்தர் நம்மளுடைய கண்களை திறப்பார் அவருடைய செட்டையின் கீழே இருக்கும் போது. அது மட்டும் இல்லாம ஆபிரகாமுக்கும் ஒரு இடத்துல கண்ணு திறக்கிறாருங்க. எங்க அப்படின்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே ஒரு கொம்புகள் சிக்கி கொண்ட ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆமீன். ஆமாங்க. சோ இந்த வசனத்துல ஆபிரகாமோட கண்ணை கர்த்தர் திறந்தாருங்க. அது வரைக்கும் அந்த இடத்துல ஆட்டுக்கடா இருந்ததுக்கு அறிகுறியே இல்லை. ஆனா அந்த நேரத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய குமாரனை பலியிட போற அந்த சமயத்துல கரெக்டா கர்த்தர் ஆபிரகாமோட கண்ணை திறக்கிறாருங்க. அது வரைக்கும் இல்லாத ஆட்டுக்குட்டி அங்க முள்ளுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருந்த அந்த ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் பார்த்து குமாரனுக்கு பதிலாக பலியிட்டாங்க. சோ இதுதான் கர்த்தரை நம்பி முழு விசுவாசமா அவருடைய சமூகத்துல, நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க சொல்றத நான் அப்படியே கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய மனக்கண்ணை திறக்க போறாருங்க. சோ இந்த மனக்கண்ணை திறக்கிறதின் மூலமாக உங்களுக்கு மறைந்து கொண்டு இருக்கிற அந்த பிளெஸிங்ஸை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். இதற்கு ஒரே ஒரு காரியம், நீங்க செட்டையின் கீழே வந்துருங்க. அவருடைய நிழல் தான் சோ அவர்தான் முக்கியம், அவர் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்துல என்றென்றும் காத்திருப்போம். கர்த்தர் நம்மளுக்கு மனக்கண்களை திறந்து நம்மளுக்குரிய பிளெஸிங்ஸை
நம்மளுக்கு தருவாருங்க. சோ நம்ம எல்லாருமே ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின உம்முடைய காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இன்றைக்கு எங்களுடைய கண்களை நீங்க திறக்க போறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா, சில காரியங்கள் நாங்க பார்க்க கூடாதபடிக்கு ஆவியானவரே, எங்களுடைய வருத்தங்கள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய சூழ்நிலைகள் அந்த பிளெஸிங்ஸ மறைத்து வைத்து கொண்டு இருக்குப்பா. ஆவியானவரே, உம்முடைய சமூகத்துல செட்டை நிழல்ல வந்துட்டோம்ப்பா. நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலம்னு வந்திருக்கிறோம்ப்பா. எங்களுடைய மனக்கண்களை நீங்க திறக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் டாடி. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. எந்தெந்த காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கோ இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, ஆவியானவரே, நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. அப்பா தகப்பனே, என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற உம்முடைய சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மனக்கண்களையும் ஆவியானவரே நீ திறந்தருளும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுடைய பிளெஸிங்ஸை எங்களுடைய கண்கள் காணும்படிக்காக செய்யுங்கப்பா. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. Jesus loves you.